வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. என்னடா இவ்வளோ துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது நமக்கு சில விஷயங்கள் தோணும் இல்லையா? இன்னும் நல்லா அழுக்கு போனால் நல்லா இருக்குமே, இல்லை இந்த டெலிகேட்டான துணிகள் ரொம்ப சீக்கிரம் வீணாக போயிடுது, இல்லை டேமேஜ் ஆயிடுது, முடிச்சா வந்துடுது, சீக்கிரம் இந்த பட்டன்லாம் விட்டு போயிடுது. அதே மாதிரி நம்ம புடவை வேஷ்டி அந்த மாதிரி துணிகள் போடும்போது ஒன்றுக்கு ஒன்று மாட்டி நம்ம அதை பிரித்து எடுக்கும்போது சில சமயம் வந்து கிழிஞ்சு கூட போயிடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்றோம். இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வாஷிங் மிஷின்ல துணிகளை பர்ஃபெக்டா எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஒரு சின்ன பிளானிங் பண்ணிக்கணும். நம்ம துவைக்கிற துணிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து சிலது எப்படி இருக்கும், அந்த ஒர்க் அதெல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணி இல்லை சம்கி எல்லாம் இருந்து ரொம்ப வந்து டெலிகேட்டான துணிகளா இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பான துணிகா இருக்கும். அதாவது பெட்ஷீட்ஸ் இருக்கலாம், இல்லை டவல்ஸ் இருக்கலாம், இல்லை பேண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். சிலது வந்து அழுக்கு அதிகமானதா இருக்கும், அதாவது மழையில நனைஞ்ச துணி அந்த மாதிரி இருக்கும். சிலது வந்து அழுக்கே இருக்கா, ஜஸ்ட் இந்த வேர்வையினால நம்ம துவைக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி துணிகளை வந்து அதோட இந்த டெக்ஸ்டர் வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்னா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரஃப்பான துணியும் டெலிகேட்டான துணியும் சேர்ந்து சீக்கிரம் வந்து அந்த துணியோட அந்த ஷைனிங் போய் நமக்கு பழசாற மாதிரி ஆயிடும். நம்ம என்ன நினைப்போம், அது எத்தனை தடவை தான் ஒரு நாளைக்கு வாஷிங் மிஷின் போட முடியும், இப்படி பிரிச்சு துவைச்சோம்னா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு லோடு. இன்னைக்கு வந்து வெறும் பெட்ஷீட்ஸ் டவல்ஸ் இன்னைக்கு போட்டுக்கலாம், அடுத்த நாள் டெலிகேட்டான துணிகள் மட்டும் போட்டுக்கலாம், அடுத்த நாள் ஒயிட் மட்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு லோட் போட்டாலே போதும். அந்த மாதிரி நம்ம பிரிச்சு வாஷ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம பிரிச்சு வாஷ் பண்ணும்போது என்ன கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கர்டன்ஸ் எப்படி துவைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் தைச்ச கர்டன்ஸ் நம்ம வந்து பின்னாடி ஹுக்கு மாட்டுற மாதிரி இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்ம அதை அப்படியே வந்து மிஷின்ல போட்டுக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், ஓவர்லோட் ஆகாம அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் நல்ல வெயிட்டா வருது. அதனால ஒவ்வொரு கர்டனாவோ இல்லை 2 போட்டாலும் ஓகே அப்படின்னாலும் அந்த மாதிரியும் அப்படி போட்டுக்கலாம். சில பேர் வந்து கர்டன்ஸ் இந்த மாதிரி ஸ்டீல் ரிங் போட்டு வச்சிருப்போம். இப்போ இந்த மாதிரி கர்டன்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது வந்து மிஷின்ல போடக்கூடாது, போட்டிங்கன்னா அது கழண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்டன்ஸ் வந்து கையால துவைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கர்டன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஒன்னா சேர்த்துருங்க. பாத்தீங்களா, பாருங்க இந்த மாதிரி ஒன்னா சேர்த்துக்கணும். ஏதாவது சின்ன கயிறு ஏதாவது வச்சு இதை வந்து கட்டிக்கணும். பாருங்க இந்த மாதிரி இதை நம்ம பாவாடை நாடால ஏதாவது கயிறு வச்சு நம்ம அப்படி கட்டலாம். இந்த மாதிரி கட்டிட்டு இதை நம்ம மிஷின்குள்ள போட்டுடலாம். பாருங்க இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிங்ஸ் வந்து பிரியவே பிரியாது. மிஷினையும் இப்படி சுத்தும் போது டேமேஜும் பண்ணாது. ஈஸியா வந்து அழுக்கு போற மாதிரி நம்ம துவைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெட்டிக்கோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த நாடா வந்து உள்ள போயிடும். நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு எடுப்போமோ அப்போ அவசரத்துக்கு வந்து நமக்கு அப்போ நாடா சரி பண்ணி கோத்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின்ல போடும்போது இந்த நாடா இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க ஒரு நாட் போட்டுட்டு வாஷ் பண்ண போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படியே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இது உள்ள போயிடுச்சு, இந்த ப்ராப்ளம் வரவே வராது. நான் இன்னொரு டிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன், பர்மனன்ட் டிப். அதை சொல்லா இப்போ இந்த நாடா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சைடு மட்டும், இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைடு மட்டும் இந்த நாடாவோட சேர்த்து இங்க ஒரு தையல் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உள்ள போகவே போகாது, ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப நீங்க இந்த நாட் போடாம மிஷின்ல போட்டாலும் இந்த நாடா வந்து உள்ள போகவே போகாது. இது மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப சுடிதார் இந்த பேண்ட்டுக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டீங்க அப்படின்னா உள்ள போகாது. ஒரு சைடு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாரி. இது எல்லாருக்குமே இது ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம சாரி வாஷிங் மிஷின்ல போட்டோம் அப்படின்னாலே ஃபுல்லா சிக்கி நம்ம அது வெளியில இருக்கும்போது அப்படியே மாட்டி கிழிஞ்சு கூட சில சமயம் போயிடும். அந்த மாதிரி ஆகாம அழகா ஈஸியா போட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து சாரியை வாஷிங் மிஷின்ல போட்டு சிக்காம கிழியாம ஈஸியா வாஷ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாரி வந்து இப்படி ஃபுல்லா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நம்ம சாரி வந்து ஃப்ரில்ஸ் வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி இந்த நீள வாக்குல வச்சுக்கிட்டு ஃபுல்லா அப்படி சாரியை ஃப்ரில் மாதிரி வச்சுக்கணும். பாருங்க சாரியை இப்படி நம்ம ஃப்ரில்லா வச்சுட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் சென்டர்ல அப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒரு எண்ட் இருக்கு இல்லையா சாரியோட, இந்த கார்னர் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி
நாட் போடுறதுனால சாரீ வந்து ஃபுல்லா சுத்திக்காம இருக்கும். நாட்டும் வந்து ரொம்ப டைட்டா போட வேண்டியதில்லை, லூஸா போட்டாலே போதும். பாருங்க, நான் லூஸா தான் போடுறேன். பாருங்க, நீ இவ்வளவு கேப் இருக்கு பாருங்க, என் விரலே வெளியில வருது. இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா சாரியோட அழுக்கும் நல்லா போயிடும், சாரியில் இருக்கிற ஃபால்ஸ் இருக்கிற அழுக்கும் போயிடும். ஒன்னோட ஒன்று சிக்காம நம்ம மிஷின்ல இருந்து எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, நான் இன்னொரு சாரியும் அதே மாதிரி நாட் போட்டிருக்கேன். இந்த 2 சாரியும் இப்போ நான் வாஷிங் மிஷின்ல போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சாரியை அப்படியே வந்து வாஷிங் மிஷின்ல நம்ம போட்டுடலாம். நான் 2 சாரி போடுறேன். மிஷினுக்கு எவ்வளோ போட முடியும் பார்த்து போட்டுக்கோங்க. எப்பவுமே சாரீஸ் வந்து போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுறது தான் எப்பவுமே நல்லது. இப்போ வாஷிங் மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த லோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கும்போது பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் நம்ம துணிகளை லோட் பண்ணும்போது எப்பயுமே வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் போடணும். அது எந்த துணியாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்க, பேண்ட் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்போதான் வந்து நமக்கு துணிகளில் முடிச்சா வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கும். ஒன்னோட ஒன்று உரசி தேய்மானம் ஆகுது பாருங்க துணி, அந்த மாதிரியும் ஆகாமல் இருக்கும். சீக்கிரம் வந்து நஞ்சு போகுது இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாது. அதே நேரம் வந்து பேக்கெட்ஸை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா ஏதாவது அதில் பேப்பர் இருக்கலாம், பணம் இருக்கலாம், காயின்ஸ் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ட்ரம்ல வந்து மாட்டும், ஃபில்டர்ல மாட்டும். பேப்பர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது நனைஞ்சி எல்லா துணிலையும் விட்டு 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 விட்டா வந்து ஒட்டிக்கும். அப்ப திரும்ப நமக்கு அதை எடுத்து கிளீன் பண்றது பெரிய வேலையா இருக்கும். அதனால ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி தான் ஷர்ட்டு மற்ற எல்லா துணிகளுமே இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிடணும். அதே நேரம் வந்து ஷர்ட்ஸ்ல பட்டன் இருக்கும் இல்லையா, எல்லா பட்டனையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு தான் போடணும், அப்படியே வந்து போட்டுறக்கூடாது. இந்த கஃப் இந்த பட்டன்ஸும் இருக்கும் பாருங்க, இதையும் நம்ம பிரிச்சு விட்டுட்டு தான் நம்ம போடணும். அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த பட்டன்ஸ் லூஸ் ஆகி சீக்கிரம் வந்து உடஞ்சி போயிடும். அதே நேரம் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, பட்டன் போடுற ஹோல், இதுவும் வந்து பெருசாயிட்டு அது வந்து நீங்க வேற பட்டன் தைச்சாலுமே நமக்கு லூஸ் ஆயிடும். அதனால எப்பயுமே இந்த மாதிரிதான் நம்ம ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடணும். இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கிற துணிகள் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் நம்ம கிட்ட, இதை வந்து நம்ம அப்படியே மிஷின்ல போட்டோம் அப்படின்னா எலாஸ்டிக் வந்து ரொம்ப சீக்கிரம் லூஸ் ஆயிடும். இந்த கிளாத் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிற கிளாத். இந்த மாதிரி கிளாத் நம்ம போடும்போது ஒன்னோட ஒன்று சுத்தி சுத்தி இதோட ஷேப் வந்து மாறி போயிடும். இந்த மாதிரி ஒர்க் எதுவும் இருக்கு அப்படின்னா இந்த டிசைனே சேஞ்ச் ஆகி இந்த டெக்ஸ்டரே வந்து மாறி போயிடும். அப்போ இந்த மாதிரி துணிகளை கையில வாஷ் பண்றது பெஸ்ட். ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு நெட்டட் பேக்ஸ் நிறைய வருது, அந்த பேக்ல போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டர் மாறாம எலாஸ்டிக் போகாம நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் வந்து எப்பவுமே இதெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்றதுனால அந்த நெட்டட் பேக் நான் வச்சுக்கல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிலதுக்கு நமக்கு இந்த மாதிரி நெட்டு கூட நமக்கு ரேப் பண்ணி வரும். நம்ம சின்ன சின்ன துணிகளுக்கு இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாக்ஸ் இருக்குன்னா இதுவும் ஸ்ட்ரெச் ஆகிற ஒரு கிளாத், இதுக்கும் ஒரு எலாஸ்டிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாக்ஸை வந்து இப்படி இந்த நெட் பேக்ல இப்படி சிங்கிளா நம்ம போட்டுட்டு இங்க ஒரு நாட் போட்டு நீங்க இதை அப்படியே மிஷினுக்குள்ள போட்டீங்கன்னா அழுக்கும் போயிடும், இந்த எலாஸ்டிக்கும் வீணாகாது, துணி வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. இதே மாதிரிதான் பெரிய நெட் பேக் வந்து துணிகளுக்காக வருது, அதை வாங்கி நீங்க அதுக்குள்ள போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸும் வந்து உங்களுக்கு வீணாகாம நல்லா இருக்கும். அந்த நெட் பேக்ஸ் வந்து நம்ம சம்கி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, அந்த சீக்வென்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ண வைக்கிறோம் இல்லையா, சாரி, பிளவுஸ், அதெல்லாம் அது வாஷ் பண்றது கூட இந்த மாதிரி நெட்டட் பேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சின்ன சின்ன துணி வரும் இல்லையா, சின்ன சாக்ஸு, குழந்தைங்களோட சின்ன சின்ன ஜெட்டி, அந்த மாதிரி துணிகளை கூட இந்த மாதிரி நீங்க நம்ம நெட் பேக்ல போட்டு மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிற துணிகளை மட்டும் எப்பயுமே தனியா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இதையும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி தான் போடணும். ஏன்னா இதுல அந்த ஒர்க் இருக்கு பாருங்க, இந்த லக்னவி ஒர்க், இது நம்ம இப்படியே போட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஃபுல்லாவே வீணா போயிடும். ஒன்னோட ஒன்று வரிசையும் நமக்கு துணி வீணா போகும். நான் துணிகளை மிஷின்ல வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ற சில டெக்னிக்ஸை நான் சொல்றேன் உங்களுக்கு. துணி வந்து ரொம்ப அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக டைம் ரன் ஆகிற மாதிரியான ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்றதோட மிஷின்ல தண்ணி, டிட்டர்ஜென்ட் லிக்விடும் ஆட் பண்ணிட்டு அழுக்கா இருக்கிற துணிகள் அதுல போட்டு ஒரு ½ hour நீங்க சோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் யூஸ் பண்ற அதே ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணி பாருங்க, வந்து ரொம்ப நல்லா வாஷ் ஆகும். துணியில வந்து பர்டிகுலர் இடத்துல அழுக்கு இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலர்ல இருக்கு, இல்ல வேற எங்கேயாவது குழந்தைங்க ஏதாவது ஒரு இடத்துல அழுக்கு பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்த மட்டும் நினைச்சிட்டு கொஞ்சமா லிக்விட போட்டு கசக்கிட்டு நம்ம மிஷின்குள்ள போட்டோம் அப்படின்னா நார்மலா நம்ம எப்பயும் வாஷ் பண்ற மாதிரி பண்ணாலே போதும், அந்த அழுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வேண்டியது இல்லை, அதே நேரம் எக்ஸ்ட்ரா டிட்டர்ஜென்ட்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. மிஷின்குள்ள தண்ணி வரும் இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த லிக்விட ஆட் பண்றது எப்பவுமே நல்லது. அப்ப தண்ணியோட அது கலந்து எல்லா துணியோடையும் அழகா ஈஸியா வந்து மிக்ஸ் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, லிக்விட் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா, பழக்கமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பவுடர் டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணாம
அதையே வந்து ஒரு மக்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை போட்டுட்டு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் வச்சாச்சுன்னா அதில் கரையாத ஒரு சில செடிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து அடியில் தங்கிடும். இந்த தண்ணியை மட்டும் நம்ம மிஷினுக்குள்ள போர் பண்ணாலே போதும். இதனால துணிகள்ல வந்து அந்த சர்ஃப்ல இந்த சோடா அதெல்லாம் வந்து துணியில நடுவுல மாட்டிக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாது. அதனால நமக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து சீக்கிரம் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு, பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சான்சஸ் எதுவுமே வராது. புது ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம மிஷின்ல வந்து போட வேண்டாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர். ஏன்னா புது ட்ரெஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் கலர் போக தான் செய்யும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அது கலர் போகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட ஹேண்ட் வாஷே பண்ணிக்கலாம், மிஷின்ல போடாம இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ட்ரெஸ்னால மற்ற எல்லா துணிகளும் கலர் ஆகி நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வீணாகும். வாங்க நம்ம வாஷிங் மிஷின்ல சாரி எல்லாம் போட்டோம் இல்லையா, அது அந்த லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அதை எப்படி சிக்காம வெளியில எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின் நம்மளோட லோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சாரீஸ் இப்போ வெளியில எடுத்துடலாம். பாருங்க, கொஞ்சம் கூட சிக்காம ஈஸியா அப்படியே எடுக்க வருது. பாருங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் கூட எங்கேயுமே மாட்டல. வாஷிங் மிஷினோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 4 சாரி 5 சாரி வரைக்கும் கூட நம்ம போடலாம். அதோட சாரீஸ் போட்டால் கூட நான் இப்போ எப்படி ஈஸியாக எடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எடுத்த சாரீஸை காய போடுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுருக்கமே இருக்காது. நல்லா இப்படியே அந்த நாட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நல்லா வேகமாக அப்படி நல்லா உதறிட்டிங்கன்னா இந்த சுருக்கம் எல்லாம் போயிடும். அப்படியே தூக்கி கொடியில் போட்டுட்டு இந்த நாட்டை கழட்டிட்டு நீங்கள் ஒரே லெங்க்தாக போடனாலும் போடலாம், இல்லை அதை 2-3 மடித்து போட்டாலும் போடலாம். இன்னொருத்தவங்க ஹெல்ப்பே இல்லாமல் ஈஸியாக நம்ம புடவை காய போட்டுடலாம். இந்த மாதிரி சாரீஸை போடும்போது கலர் போகாமல் இருக்குமா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா சாரியோட எண்டை வந்து லேசாக தண்ணியில் நனைச்சி கசக்கிட்டு இப்படி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அதில் வர தண்ணி கலராக இருந்தாலும் அது கலர் போகுதுன்னு அர்த்தம். அதை பார்த்து செக் பண்ணி போடுங்க. நம்ம 4-5 சாரி போட்டு ஒரு சாரி கலர் போச்சுன்னா மற்ற எல்லா சாரியும் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். இன்னைக்கு நம்ம துணிகளை வந்து வாஷிங் மிஷினில் எப்படி எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணலாம், எந்த மாதிரி துணிகள் வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த முடிச்சா வராமல் எப்படி பாதுகாக்கலாம், சாரி வந்து ஒன்னோட ஒன்று சிக்காம எப்படி நம்ம ஈஸியாக துவைக்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.